உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகாத நிலையில் அவரது சகோதரர் அசோக்குமார் மட்டும் ஆஜராகி கையெழுத்து இட்டிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் முருகவேல் வழங்க கேட்கலாம். முருகவேல், கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. தாவேகா குதிரை பேரம் விவகாரத்தில்தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி இன்று காலையும் கையெழுத்திட வரவில்லை, ஆஜராகவில்லை, மாலையும் வரவில்லை. அசோக்குமார், அவரது சகோதரர் அசோக்குமார் மட்டும் வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரமானது தாவேகா நீதிமன்றம் உத்தரவிட்டது. செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட காரணம் நேற்று கரூரில் நடந்த சோதனை தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்தும் இந்த டாஸ்மாக் ஊழலில் குறித்தும் துறையினர் சோதனை நடத்தினர். 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டனர். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் தாக்கல் செய்த நிலையில் இன்று காலை அதை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தான் தற்போது செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திடவில்லை. காலையில் அசோக்குமார் வரும் பொழுது அவர் உடல்நல காரணமாக மருத்துவமனைக்கு சென்ற உள்ளதாகவும் அதனால் தான் வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதன் தற்பொழுது இன்று மாலை கையெழுத்திட வர இருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது வரவில்லை. அதை குறித்து அசோக்குமாரிடம் கேட்ட பொழுது அவர் காலையில் சந்தித்தேன், அதன் பிறகு இதுவரை அவரை சந்திக்கவில்லை, விடுதிக்கும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி எங்கே என்பது குறித்து அசோக்குமாரிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜானி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகவேல்.